வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஈஸ்டர்ன் ரிங் ரோட் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னர் ரிங் ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவுட்டர் ரிங் ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரேடியல் ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஈஸ்டர்ன் ரிங் ரோட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இது எதையும் கனெக்ட் பண்ணுதுன்னா, ராஜகீழ்ப்பாக்கத்தையும் பெருங்களத்தூரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு புது ரோடு. ஆக்சுவலாக இப்போ அந்த பெருங்களத்தூர் அப்படிங்கிறது தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்குது. ராஜகீழ்ப்பாக்கம் அப்படிங்கிறது தாம்பரத்துலேருந்து வேளச்சேரி போகிற ரோட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பெருங்களத்தூர்லேருந்து ராஜகீழ்ப்பாக்கம் போகணுன்னா, பெருங்களத்தூர்லேருந்து தாம்பரம் தாம்பரத்துலேருந்து ராஜகீழ்ப்பாக்கம் போகணும். ஆனால் இந்த ஈஸ்டர்ன் ரிங் ரோட் அது எப்படி போகுது அப்படின்னா, தாம்பரத்தோட டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக பெருங்களத்தூர்லேருந்து டைரெக்டாக ராஜகீழ்ப்பாக்கத்துக்கு மப்பேடு வழியாக ஒரு ரோடு ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக இது பெருங்களத்தூர் டு ராஜகீழ்ப்பாக்கம் ஒரு 9 கிலோமீட்டர்ஸ். இதுக்கு வேலை முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இன்னும் முடிக்காமல் வச்சுருக்குறாங்க. 3 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா இந்த பெருங்களத்தூர்லேருந்து சதானந்தபுரம் அந்த ரோடு கொஞ்சம் முடிக்காமல் வச்சுருந்தாங்க. அப்புறம் மப்பேடு புத்தூர் இந்த 2க்கு இடையில் ஒரு 1 கிலோமீட்டர் முடிக்கல. அப்புறம் அம்பேத்கர் நகர் டு ராஜகீழ்ப்பாக்கம் அந்த ரோடு முடிக்கல. இப்போ அம்பேத்கர் டு ராஜகீழ்ப்பாக்கம் ரோடு முடிக்கலைன்னா அதை கேம்ப் ரோடுக்கு டைரெக்டாக போயிடும். அது கூட பரவாயில்ல. அப்புறம் இந்த மப்பேடுலேருந்து சதானந்தபுரம் அதில் சதானந்தபுரத்தோட ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் இடம் இருந்தது. அது ஒரு முக்கியமான போர்ஷன் முடிக்காமல் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மப்பேடு டு புத்தூர் அதுலேயும் ஒரு போர்ஷன் நிறைய வீடுகள் இடித்து அதை பண்ண வேண்டியிருந்தது. இப்போ அந்த 2 ஒர்க்கும் இப்போ போயிட்டுருக்குது. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். மப்பேடு டு புத்தூர் அந்த ரோடு இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாதிரி அந்த சதானந்தபுரத்தோட ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த ரோடைய வேலைகளையும் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஆக மொத்தத்தில் இப்போ அந்த இன்னொரு 2-3 மந்த்ஸில் இந்த ரோடு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சுன்னா இது தாம்பரத்தோட டிராஃபிக்கை ரொம்ப குறைக்கும். இது இந்த ஏரியா நல்ல டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரோட்டை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. தேங்க்யூ.